அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான பலன் பார்க்க போகின்றோம். முதலில் பொது பலன் என்னவென்று பார்த்திடலாம். அதற்கான கிரக நிலையும் எப்படிப்பட்ட பலன் தரும் என்று பார்ப்போம். யார் யார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் வேறுபடும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு 7வது மாதமான ஜூலை மாதத்திற்கான நிகழும் கிரக பெயர்ச்சிகளாலும் பல மங்களகரமான யோகங்களும் உருவாக உள்ளன. இந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களே கொண்டு வர போகின்றது. ஜூலை மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என பல கிரகங்களின் பெயர்ச்சி பல விதத்தில் 12 ராசிகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சில ராசிகளுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் கிடைக்கவும் போகின்றது. இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி என்று பார்த்தால் ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் சுக்கிர பகவான் பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2024 மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2024 சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சி ஆகின்றார். ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இப்படிதாங்க இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சி நடக்கின்றது. ஜூலை மாதத்தில் நடக்கும் கிரக பெயர்ச்சிகளாலும் யோகங்களாலும் சில ராசிகளுக்கு கிடைக்கும் அற்புதமான பலன்கள் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்திற்கான கிரக நிலை என்ன பண்ணுது, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் ஆர்வம் குறையும் சூழ்நிலையும் உருவாகும். குழப்பம் காரணமாக உங்கள் வேலையில் முறைகேடுகள் ஏற்படலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய மேலதிகாரியின் கோபத்திற்கும் நீங்கள் ஆளாக நேரிடுவீர்கள். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையும் இருக்கின்றது. வியாபாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படும் மற்றும் வணிக நிறுவனங்களுடனான உறவு அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களின் உதவியால் வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் காணப்படும். அரசாங்கத்துறையுடன் சில வகையான உறவை நீங்கள் ஏற்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வணிகத்தில் புதிய திசையில், அதாவது வெற்றி பாதையில் நீங்கள் நோக்கி செல்வீர்கள். 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் நிலைத்தபடியே ஆர்வத்தையும் ஏற்படுத்துவார். உங்கள் பாடங்களை விரைவாகவும் நல்ல முறையில் படிக்கவும் விரும்புவீர்கள். இந்த மாதம் நீங்கள் புதிதாக ஒன்றை படிப்பீர்கள், புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் சுற்றியுள்ள சூழ்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை சில பிரச்சனைகளை உருவாக்கும். இது உங்கள் படிப்பை கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கல்வியில் முன்னேறுங்கள். படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், அப்பதான் வெற்றியும் கிடைக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி 3ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் பணம் உங்கள் உடன் பிறந்தவரின் தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். அவர்களுடன் உங்கள் உறவும் இனிமையாக இருக்கும் மற்றும் அவர்களின் ஆதரவும் உங்களுடன் இருக்கும். அவர்கள் உங்களுடன் துணிச்சலுடனும் வலிமையுடனும் முன்னேறுவார்கள். 5ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் உங்களை வெறித்தனமாக காதலிக்க வைக்கும். அதாவது உங்கள் காதலிக்காக எந்த விலையிலும் எதையும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள். இது உங்களுக்கு பொறுமையின்மையும் அதிகரிக்கும். இதன் காரணமாக நீங்கள் அவசரமாக ஏதாவது செய்ய விரும்புவீர்கள். ஆனால் அவசரத்தில் சில விஷயங்கள் தப்பாக போய் முடியும். உங்களுக்கும் அதே நிகழலாம். இதன் காரணமாக உங்கள் அன்புக்குரியவர்களின் கோபத்திற்கு நீங்கள் பலியாக நேண்டிருக்கும். அதே நேரம் காதலில் நன்றாக இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆகையால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பாதியில் 8ஆம் வீட்டில் பெயர்ச்சியாவதால் உங்களின் உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் புதன் மீதும் ஒரு அம்சமாக இருப்பார். இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். மனைவியுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரவழைக்கும். ஆனால் சுக்கிரனின் கிரகம் 7வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இருவருக்கிடையும் காதல் தருணங்களை கொண்டு வரும். இது உங்கள் உறவை அவ்வப்போது காப்பாற்றிவிடும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் நோய் வீடான 6ஆம் வீட்டில் பெயர்ச்சி ஆவதால் இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவு பலவீனமாக இருப்பீர்கள்.
கல்லீரல், சிறுநீரகம் தொடர்பான நோய் தொற்றுகள் வரலாம். மழையால் பரவும் நோய்கள் உங்களை தொந்தரவும் செய்யலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களுக்கு நிதிநிலை எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜூலை மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மூலம் நிதி வளர்ச்சி வழங்கும். பங்குகள் மற்றும் வர்த்தகத்தில் முதலீடு செய்யவும் முடியும். இது பெரிய வருமானம் மற்றும் எதிர்பாராத நிதி வளர்ச்சி வழங்கவும் முடியும். நீங்கள் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வெல்வீர்கள். இது உங்கள் சேமிப்பை மேம்படுத்த உதவும். வீடு, மனை மற்றும் சொத்துக்களை வாங்குவதன் மூலம் உங்கள் செல்வத்தையும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. உங்களுக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜூலை மாதம் உங்கள் தொழிலில் திடீர் சிரமங்களையும் வீழ்ச்சிகளையும் கொண்டு வரக்கூடும். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் இழப்புகளை தவிர்க்க உங்கள் எல்லா செயல்களையும் கவனித்து கொள்ள வேண்டும். மாற்றங்கள் தொழிலில் பெரும் சிரமங்களையும் வேலை இழப்புகளையும் கொண்டு வரலாம். இளைஞர்கள் மூலம் உங்கள் பணிச்சூழலில் அவமதிப்பை சந்திக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. எனவே சிரமங்களை தவிர்க்க அனைவருடமான தொடர்பு கொள்ளும்போது கவனமாக இருங்கள். மற்றவர்களிடம் பேசும்போதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடியுங்கள். உங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜூலை மாதம் வணிக முதலீடுகள் மூலம் பெரிய நிதி இழப்புகள் ஏற்படலாம். எனவே உங்கள் முதலீட்டு திட்டங்களை ஒத்திவைக்க வேண்டும். புதிய திட்டங்கள் மற்றும் வழக்கமான செயல்பாடுகள் ஏற்படும் மாற்றங்களில் வணிகத்தில் வளர்ச்சி பெற உங்களுக்கு உதவாது. இருப்பினும் வர்த்தகம் மற்றும் பங்குகள் உங்களின் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களின் கடந்த கால முதலீடுகளுக்கு திடீர் மாற்றமும் எதிர்பாராத வருமானத்தையும் அளிக்கலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், இந்த மாதம் சிறுநீரகம் மற்றும் கண்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள வாய்ப்புள்ளது. எனவே முழுமையான மீட்புக்காக இந்த பகுதிகளில் சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டால் உடனே சிகிச்சை செய்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், ஜூலை மாதம் உங்கள் கல்வி வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கும். உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளன. மாணவர்கள் தங்கள் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமானவும் நீண்டகால திட்டங்களையும் உருவாக்க முடியும். உங்கள் வளர்ச்சிக்காக உங்களின் பெற்றோர்களை பிரிந்து விடுதியில் தங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. உங்களின் உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் சென்று உங்கள் கனவுகளை நனவாக்கும் வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் கல்வி வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் உதவித்தொகை மூலம் நிதியுதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உயர் படிப்புகளுக்கு வங்கி மூலம் கடன் பெறவும் வாய்ப்புகள் உள்ளன. இது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும். உங்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால், சுத்தமான குங்குமம் அல்லது மஞ்சளால் செய்யப்பட்ட பொட்டு தினமும் நெற்றில் வைக்க வேண்டும்.